வெல்கம் டு கனா அகாடமி. நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டோட வந்திருக்கேன். என்னன்னா, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் எம்சிசி உடைய கவுன்சிலிங் டேட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 28த் ஆஃப் ஜூலை வரைக்கும் இருந்துச்சு. 28த் ஆஃப் ஜூலை வரைக்கும் இருந்தத, இப்ப 31st ஆஃப் ஜூலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் இந்தியா கவுன்சிலிங் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால, தெர் ஆர் சான்சஸ் தமிழ்நாடுடைய கவுன்சிலிங்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. தள்ளி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பட் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் தள்ளி போறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பேமெண்ட் மேக்கிங், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இந்த மாதிரி எல்லாமே 31st ஆஃப் ஜூலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம, இதுல இன்னொரு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. என்னன்னா, ரீசெட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது கவர்ன்மெண்ட் கோட்டா ஒன்லி அப்படின்னு அப்ளை பண்ணியிருப்போம். பட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து வேற ஏதாச்சும் லைக் பிரைவேட் காலேஜஸ் டீம்டு இது ஆல் இந்தியா கோட்டா அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து இதுல டீம்டு யூனிவர்சிட்டியும் சேர்த்து பண்ண முடியும். ஸோ இதுல 2டே ஆப்ஷன் தான். ஒண்ணு கவர்ன்மெண்ட் கோட்டா, இன்னொன்னு வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ டீம்டுயையும் சேர்த்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, அப்போ இந்த ரீசெட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு கவர்ன்மெண்ட் கோட்டா கூட நம்ம வந்து டீம்டு யூனிவர்சிட்டியும் சேர்த்து அதில ஆட் பண்ணி போடலாம். இதுதான் நம்ம வந்து ரீசெட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், ரீசெட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எல்லாருமே 31st ஆஃப் ஜூலை வரைக்கும் டைம் இருக்கு. ரீசெட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணிக்கோங்க.